டல்லா போறீங்க. வாங்க ப்ரோ, நீங்க தான் கரெக்ட். சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் பாத்தீங்க எப்படி இருந்தது? அதான் வச்சு செஞ்சாச்சு இல்லைங்க மும்பையை. அடுத்து ஆர்சிபி வச்சு தரமாக செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ அடுத்தது ராக் பண்ணுவோம் ஆர்சிபி மேட்சோட. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்க்க முடியாது இருந்தது. ஒருத்தர் 4வது பால்ல டக் ஆனாரு. ரோஹித் சர்மா எதுக்கு மேட்சுக்கு வந்தாருன்னு தெரியல ப்ரோ. அவர் பேசாமல் ரெஸ்டேட்லேயே இருந்திருக்கலாம். சாம்பியன் ட்ரோஃபி போயிட்டு வந்து அந்த டயர்லேருந்து இன்னும் வெளியில் வர்றாருன்னு நினைக்கிறேன். அவர் மால்தீவ்ஸ்லாம் போய் தந்தார் ப்ரோ. டயர்ல முடிச்சிட்டாரு. போயிட்டு வந்து இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே. ஆமாம். நம்மளோட தீபக் சாவல் அப்படி போடுது. நம்ம டீம்ல இருந்து ஒரு பையன் போனான். ஆமாம். பட் என்ன நீங்கள் இருக்கிறப்ப ஒன்றும் விளையாடவே இல்லை. இங்கே ப்ராக்டிஸ் போய் பண்ணிட்டு போய் அங்கே விளையாடின மாதிரி தெரியுது. ஜெய் சென்னை 20ல பண்ற ஜெய் சொல்ற மாதிரியா? கரெக்டா பால் போட்டு. ஆமாம் அந்த மாதிரி தான் இருந்தது. காமெடியாக இருந்தது. நம்ம லோக்கல் பாய் அஸ்வின் ரெடி பண்ணாரு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஆக்சுவலி அவரோட விக்கெட்ஸ் ஒரு 2-3 விக்கெட் எடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணார். ஃபீலும் பண்ணாரு கீழே பால் விட்ட பிறகு. ஆமாம். ஓகே, அடுத்த மேட்ச் எப்படி இருக்கும்? நம்ம பையன் ரோஹித் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்காக வெயிட்டிங். தேங்க்யூ.